வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு சிங்கப்பூர் குடிமகன் எப்படி ஆர்கே நகரில் போட்டியிட முடியும் என கொதிக்கும் தொகுதி மக்கள். பெரா வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆர்கே நகரில் போட்டியிடுவது தார்மீக ரீதியாக சரியா என்ற கேள்வி எழுந்துள்ளது. டிடிவி தினகரனின் வங்கி கணக்குக்கு கடந்த 1995-96 ஆண்டுகளில் வெளிநாட்டிலிருந்து பெரும் தொகை டெபாசிட் செய்யப்பட்டது. இதையடுத்து இவர் மீது 1996 அந்நிய செலாவணி மோசடி வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இந்த வழக்கு குறித்து அவரிடம் மத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். பின்னர் அவருக்கு 25 கோடி அபராதம் விதித்தும் உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து மத்திய அமலாக்கத்துறை மேல்முறையீட்டு அதிகாரியிடம் டிடிவி தினகரன் மேல்முறையீடு செய்தார். இதை விசாரித்த அமலாக்கத்துறை உயர் அதிகாரிகள் ரூபாய் 25 கோடி அபராத தொகை நிர்ணயித்தது சரிதான் என முடிவு செய்து உத்தரவிட்டனர். இந்த உத்தரவை எதிர்த்து ஹைகோர்ட்டில் தினகரன் மேல்முறையீடு செய்தார். தான் ஒரு சிங்கப்பூர் குடிமகன், அதனால் அந்நிய செலாவணி வழக்கு செல்லாது என நீதிமன்றத்தில் போராடினார். விசாரித்த தலைமை அமர்வு நீதிபதி தினகரன் மனுவை டிஸ்மிஸ் செய்ததோடு ரூபாய் 28 கோடி அபராதம் செலுத்தவும் உத்தரவிட்டது. இப்படி தண்டனை பெற்ற குற்றவாளியான டிடிவி தினகரன் தண்டனை குற்றவாளியாக ஆர்கே நகரில் போட்டியிட உள்ளார். அடுத்ததாக முதல்வர் பதவிக்கும் காய் நகர்த்துவார் என்பதே எதிர்பார்ப்பு. தேர்தலில் போட்டியிட சட்டம் இடம் கொடுத்தாலும் தார்மீக ரீதியாக இப்படி ஒரு முடிவை எடுக்க தினகரன் எப்படி துணிந்தார் என்பதே கேள்விக்குறி. மேலும் பல சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.